நம பார்வதி பதகே அரகர மகாதேவா. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகும் பெண்ணுருவானாய் போற்றி, தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றபேஷானந்த நடேசா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோருமானை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை. ஆன்மீக பெருமக்களே, சிவனடியார்களே, அனைத்து நல்லுள்ளங்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வாடாத வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய நன்னாளிலே சிவராத்திரியை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக அடியேன் அமர்ந்திருக்கிறேன். ராத்திரிகளிலே கொண்டாடுகின்ற விழாக்கள் சமய விழா, இந்து சமய விழா இரண்டு. ஒன்று சிவராத்திரி, மற்றொன்று நவராத்திரி. சிவராத்திரி சிவனுக்குரியது, ஆண்கள் கொண்டாடக்கூடிய விழா, இது ஒரு நாள் விழா. நவராத்திரி என்பது பெண்கள் கொண்டாடக்கூடியது, அம்பாளுக்குரியது, இது 9 நாள் இரவிலே கொண்டாடுகின்ற விழா. இந்த சிவராத்திரி பல வகைப்படும். நித்திய சிவராத்திரி, பட்சய சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மாத சிவராத்திரி, மகா சிவராத்திரி. ஆக இந்த சிவராத்திரிகளிலே மிகவும் சிறப்பானது, முக்கியமானது, நிறைந்த பலன்களை தரக்கூடியது என்று பார்ப்போமேயானால் அது மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி என்பது மாசி மாதத்திலே கிருஷ்ணபட்சத்திலே சுக்ல சதுர்த்தசி திதி அன்று மங்களகரமாக ஒளி வீசுகின்ற நன்னாளே மகா சிவராத்திரி. இதனை காஞ்சி முனிவர் ஒருவர் சொல்லுகின்றார். அருவத்துக்கும் சொரூபத்துக்கும் இடையேயுள்ள ஜோதிலிங்கமாக தோன்றுகின்ற நாளே மகா சிவராத்திரி. அதாவது அன்று லிங்கோத்பவராக காட்சியளிப்பார் இறைவன் சிவபெருமான். இந்த மகா சிவராத்திரி 4 காலங்களாக பிரித்து இரவிலே கொண்டாடுவது வழக்கம். 9 மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை முதல் காலம். இரவு 9 நள்ளிரவு 12 வரை 2ஆம் காலம். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை விடியற்காலை 3 மணி வரை 3ஆம் காலம். அதிகாலை 3 முதல் அதிகாலை 6 வரை 4வது காலம். இப்படி 4 காலங்களாக பிரித்து இரவு முழுவதும் சிவனுக்கு பூஜை செய்து கொண்டாடுகின்ற விழாதான் இந்த மகா சிவராத்திரி. அதிலே முதல் காலத்திலே இந்த 4 காலங்களிலும் அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, நிவேதனம், பாராயணம் போன்றவைகள் நடைபெறுகின்றது. இந்த 4 காலங்களிலே முதல் காலம் பிரம்மாவுக்குரியது, 2வது காலம் விஷ்ணுக்குரியது, 3வது காலம் அம்பாளுக்குரியது, 4வது காலம் தேவர்கள், முனிவர்கள், பூதங்கள், மனிதர்கள்
ஆகியோர்களுக்கு உரியது என்று சொல்லப்படுகிறது. இந்த மகா சிவராத்திரியானது 2 பகற்பொழுதும் ஒரு இரவு பொழுதுமாக விரதமிருந்து கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான விழா. இந்த சிவராத்திரி சிவனை முழு நாளும் வழிபடுவது என்று சொல்லுவார்கள். அம்பாள் பூசித்த நாள், சிவனை பூசித்த நாள் சிவராத்திரி என்பார்கள். 11 ருத்திரர்கள் சிவபெருமானை பூசித்த நாள் என்று சொல்லுவார்கள். சிவன் ஜோதியாய் நின்ற நாள் என்று குறிப்பிடுவார்கள். வேடனுக்கு சிவன் அருளிய நாள் என்றும் இந்த சிவராத்திரியை சொல்லுகின்றார்கள். இவை இல்லாமல் மகா சிவராத்திரியிலே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றது. உதாரணமாக, பகீரதன் ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாள் இந்த மகா சிவராத்திரி. வேடனுக்கு அருள் கிடைத்தது இந்த மகா சிவராத்திரி. காலனை காலால் எட்டி உதைத்தது இந்த மகா சிவராத்திரியிலே. கண்ணப்பன் கண்ணை இறைவனுக்கு அப்பியது இந்த மகா சிவராத்திரி. அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை பெற்றதும் இந்த நன்னாளே. ஆக இப்பேற்பட்ட மகா சிவராத்திரியை நாமும் கொண்டாடி மகிழ்வோம் என்று கூறி, இதுகாரும் அமைதி காத்து இந்த சொற்பொழிவை கேட்டு இன்புற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.